விஜயோட ஆபீஸ்ல வந்து அக்ரிமெண்ட்டை ஃபைனல் பண்றதுக்காக மறுபடியுமே காவேரி கிட்ட கடைசியா ஒரு சைன் வாங்குறதுக்காக வந்திருக்க. உடனே இதை பார்த்துட்டு காவேரியுமே ரொம்பவே சந்தேகத்தோட, என்ன மறுபடியுமே சைன் வாங்க வந்திருக்கீங்க, அன்னைக்கே நான் எல்லா சைனுமே போட்டு விட்டுட்டேன்ல அப்படின்னு கேட்க, உடனே அவங்களுமே இல்ல மேடம், இப்பதான் ஃபைனல் அக்ரிமெண்ட்டை பிடிக்கிறோம், அதனாலதான் உங்களோட சைன் ஃபைனலா தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்ல, உடனே என்ன அக்ரிமெண்ட் எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, என்ன மேடம் இது சாதாரண விஷயம் இல்ல, கம்பெனியோட ஷேர் விஷயம், அதனாலதான் இந்த மாதிரி நிறைய தடவை சைன் வாங்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு இத பத்தி விஜய் சார் எதுவும் சொல்லலையான்னு கேட்க, உடனே காவேரியும் என்ன கம்பெனி அக்ரிமெண்டா, இத பத்தி எதுவுமே விஜய் என்கிட்ட சொல்லலையே, அது என்ன அக்ரிமெண்ட்னு கேட்க, ஐயோ நான் தான் உளறிட்டேன் போலயே, சாரி மேடம், பேசாம நீங்க சார் கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க, இப்ப சைன் மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்பி போயிடுறேன். என்ன சார் உங்ககிட்ட இதை சர்ப்ரைஸா ஓபன் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க போல, அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம சைன் வாங்கிருக்காங்கன்னு சொல்ல, ஆனா காவேரியோ என்ன விஷயம்ன்றதை இப்பவே என்கிட்ட சொல்லுங்க, என்னால இந்த குழப்பத்தோட ரொம்ப நாளா இருக்க முடியாது, அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்க, உடனே அவங்களுமே இந்த மாதிரி விஜய் சார் கம்பெனி ஷேர்ல பாதி ஷேர் உங்களோட பேருக்கு எழுதி வச்சிருக்காங்க மேடம், அதுக்காக அந்த லீகல் ப்ராசஸ் முடிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பத்திரத்திலையும் அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்போ இது பெரிய விஷயம்ன்றனால ஒரு அக்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் உங்ககிட்ட சைன் பண்ண வந்தேன். ஆனா இந்த விஷயம் விஜய் சாருக்கு கூட தெரியாது, நான் சைன் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கே இந்த விஷயம் தெரியாதுன்னு, அதனாலதான் தெரியாதனமா உங்ககிட்ட உளறிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு காவேரி செம்ம அதிர்ச்சியில இருக்கும்போது கரெக்டா அங்க தாத்தாவுமே வந்து நிக்கிறாங்க. உடனே காவேரி தாத்தா கிட்ட, தாத்தா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் என் பேர்ல கம்பெனியோட பாதி ஷேர் எழுதி வைக்க போறாங்களா, எதுக்காக அப்படி பண்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்க, உடனே தாத்தாவும் ஆமாமா இத நான் அன்னைக்கே விஜய உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஆனா விஜய் தான் உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருந்தா, ஆனா நீதான் அவனை ஏதோ வேற விதமா தப்பா யோசிச்சு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா காவேரி விஜய தப்பா யோசிச்சதை பத்தி பேச ஆரம்பிக்க, உடனே காவேரியோ சாரி தாத்தா நான் தெரியாதனமா அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க. ஆனா தாத்தாவோ பரவாயில்ல எப்படியோ ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒண்ணு சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப கரெக்டா விஜயுமே அங்க வந்து நிக்க, உடனே இந்த மாதிரி பத்திரத்துல சைன் வாங்குறதுக்காக அவங்களோட ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கவங்களை பார்த்த உடனே விஜய் என்ன பண்றீங்க, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன ஆபீஸ்லன்னு கேட்க, இல்ல சார் ஒரு அக்ரிமெண்ட் காவேரி மேடம் கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்திருந்தேன், ஆனா வந்ததுல நீங்க இவங்க கிட்ட எந்த உண்மையுமே சொல்லலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாததுனால தெரியாதனமா நான் இந்த அக்ரிமெண்ட் விஷயம் ஷேர் விஷயம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே உளறிட்டேன் சார், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, உடனே விஜயும் காவேரி சோகமா இருக்கிற முகத்தை பார்த்த உடனேயே புரிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, நீங்க சைன் வாங்கிட்டீங்கன்னா இங்க இருந்து கிளம்புங்க, நான் மதத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு காவேரியை பார்க்க, என்ன காவேரி என்ன ஏதோ திருன்னு முழிச்சுக்கிட்டு சோகமா நின்னுட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே காவேரி ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா நான் வேற விஷயம் நினைச்சிட்டேன், ஆனா நீங்களும் ஏன் என்கிட்ட உண்மையும் சொல்லல, நான் உங்ககிட்ட கேட்டப்பவே என்கிட்ட உண்மையும் சொல்லியிருந்தா நான் உங்களை பத்தி தப்பா யோசிச்சிருக்க மாட்டேன்லன்னு அவங்க கிட்ட செல்லமா கொச்சிக்க ஆரம்பிக்க. ஆனா விஜயும் என் காவேரி என் மேல எவ்வளவு பொசசிவா இருக்கான்றத பாக்குறதுக்காக தான் இதை பண்ணேன், ஆனா பரவாயில்ல நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாம உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனேயே நீ அவ்வளோ கோபப்பட்டதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்துச்சு, ஆனா என்ன இந்த சர்ப்ரைஸ வேற விதமா உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது இப்பவே உடஞ்சிச்சு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு, உனக்கு இது பாதியாவது சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கிண்டலா பேசிட்டு இருக்க. உடனே காவேரியும் லைட்டா சிரிச்சாலும் மனசுக்குள்ளேயே நான் எப்படி விஜயை பத்தி இப்படி ஒரு தப்பான யோசனையை யோசிச்சேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு, கங்காக்கா சொன்னது உண்மைதான், நான் விஜயை எந்த விதத்திலுமே சந்தேகப்பட்டிருக்க கூடாது, விஜய் கண்டிப்பா என்ன பிரிஞ்சு எங்கேயுமே போக மாட்டாங்க, வெண்ணிலாவோட உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பா என் கூடயே வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஜயும் காவேரியும் ஹாப்பியா பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு ராகினி தான் வயிற்றுச்சலோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெண்ணிலாவை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலான்னு பார்த்தா அது சுத்தமா நடக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ அக்ரிமெண்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்களே, அதை நினைக்கும் போது ஒண்ணுமே புரியல, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த காவேரிக்கும் விஜய்க்கும் நம்ம ஸ்டைல்ல ஒரு தரமான ஆப்ப வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா விஜயும் காவேரி கிட்ட சரி அதான் என் மேல இருந்த கோவெல்லாம் போயிடுச்சுல்ல, இப்ப வேணா நம்ம ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வரலாமான்னு கூப்பிட, ஆனா காவேரியோ வெண்ணிலா வீட்டுல தனியா இருப்பாங்களான்னு கேட்க, ஆனா விஜயோ வெண்ணிலாவை தாத்தாவும் பாட்டியும் பாத்துப்பாங்க, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், சரிவா நம்ம இப்ப வெளியே கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு காவேரியை அடம் பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போக, காவேரியோ விஜய் கூட ரொம்பவே ஹாப்பியா வெளியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்படியே அவங்க ரெண்டு பேருமே ஜோடியே கிளம்பி வெளியே போகிறத கரெக்டா அந்த பக்கமா வெளியே வந்த கங்கா பார்த்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அவங்களோட அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு
சந்தோஷப்பட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குமரனும் விஜயோட லைஃப்ல இதுக்கப்புறமா எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம விஜய் மூலயமா தான் நம்மளோட திறமை நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நம்மளும் பெரிய ஆளாகி விஜய்க்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஆனா அப்போ திடீர்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி திடீர்னு வெண்ணிலா வந்து விஜய் என்னை விட்டுட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேட்க உடனே இதனால ஷாக் ஆகிட்டு வெண்ணிலாவை திரும்பி பார்த்த விஜயும் காவேரி வெண்ணிலா பாரு என்ன கூப்பிடுறா, என்னை விட்டுட்டு எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா, அவ பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு உடனடியா வெண்ணிலா கிட்ட போயிட்டு வெண்ணிலா நீ என்கிட்ட பேசுனியா, உனக்கு நான் யாரும் நல்லாவே அடையாளம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க உடனே வெண்ணிலாவும் உன்னை எனக்கு அடையாளம் தெரியாம இருக்குமா விஜய், ஆமா நீ என்னை விட்டுட்டு வேற எங்க போயிட்டு இருக்க, உன்னை விட்டுட்டு நான் எவ்வளவு நாளா தனியா இருந்து கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா காவேரியும் ரொம்பவே வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்கா. விஜயும் வெண்ணிலா ஒரு வழியா தங்கிட்ட பேசிட்டாங்க, பழைய ஞாபகங்கள் வெண்ணிலாவுக்கு திரும்பி வந்துருச்சு போலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா காவேரியோட அம்மா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை இதுக்கப்புறமா என்ன ஆகுமோன்ற கவலையோட நின்னுட்டு இருக்காங்க.